அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, விஜய் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் ரொம்ப கிளவராக வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக காய நகர்த்துறாரு. உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களுடைய திறமையை அரசியல் அந்த விஷயத்தை நான் பாராட்டுறேன். இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பல விஷயத்தில் சொதப்பியிருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் விஷயத்தை ரொம்ப கரெக்டாக காய நகர்த்தி அவரை யாருமே அணுக முடியாத இடத்துக்கு வச்சுருக்காங்க. உண்மையிலேயே விஜய் அவர்கள் இப்போது ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் இருக்கார். தமிழக அரசின் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில், அதுவும் ஸ்டாலின் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் அவர் வீட்டு காவலில் தான் இருக்கிறார். ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் விஜய் இருக்கார். ஆனால் அவரை கைது பண்ணதுக்கான எந்த டாக்குமெண்டேஷனும் இல்லை. ஆனால் அவர் அஃபிஷியலாக அவர் ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால தான் அவர் நாங்கள் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கவே இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அவர் என்ன பண்ணார், அடிக்கடி விஜய் அவர்கள் தன்னுடைய இல்லத்துலேருந்து அவர் இங்கே பட்டினப்பாக்கம் போகிறாரு, அங்கே போயிட்டு இருந்துட்டு அப்புறம் வராரு, அந்த கார் வெளியே போகுது வருது, விஜய் அவர்கள் இங்கே போகிறாரு வராருன்றது மட்டும் அவங்க பிளான் பண்ணி செய்ய வைக்கிறாங்க. அதாவது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு ஒருத்தர் எப்படி ஆட்டி வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி அவர் தரப்பில் இந்த வழக்கறிஞர்கள் வழக்கு போடுறது, அவங்க கரூரில் வீடியோ காலில் பேசுகிறதாக சொல்லப்படுற சம்பவமாக இருக்கட்டும், அவர் வீடியோ போட்டு அண்மையில் பேசினது, அதற்கு பிறகு இப்போது கரூரில் இருக்கக்கூடிய அந்த இறந்து போன 41 குடும்பங்களில் முக்கியமான நபர்களை சந்தித்து அவர் ஒரு நேரடியாக போயிட்டு ஆறுதல் சொல்ல போகிறாரு. அதற்கு சில மனு டிஜிபி கிட்ட கொடுத்து அவங்க அவங்க வழக்கறிஞர் மூலமாக கொடுத்து அந்த மனு மூலமாக மெயில் பண்ணி அந்த விஷயங்கள் முன்னெடுக்கிறதுக்கு காரணம், விஜய் அவர்கள் எந்த ஹவுஸ் அரெஸ்ட்லையும் இல்லை, நாங்கள் யாரையும் அவர் கைது பண்ணவே இல்லை, அஃபிஷியலாக அவர் கைது பண்ணலை, அஃபிஷியலாக ஹவுஸ் அரெஸ்ட்டில் நாங்கள் வைக்கலை அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு தான். பாருங்கள், விஜய் அங்கே போகிறாரு இங்கே வர்றாரு. இந்த வடிவேல் காமெடி தெரியும்ல, ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஏன்டா சைக்கிள் விட மாட்டேன்னு கேட்டால், டேய் நான் சைக்கிள் எடுத்து ஊரோட்ட போயிட்டேன், இதோ இங்கே போகிறேன் இங்கே வரேன், இங்கே உங்கள் கண்ணு முன்னாடி தானே போயிட்டுருக்கேன், அப்புறம் என்ன பணம் வருமோ நான் சைக்கிள் விடுவேன் அப்படின்னுவான்ல. அந்த மாதிரி தேவைப்பட்டால் விஜயை அரெஸ்ட் பண்ணுவான். எப்போன்னா, இப்போ ஒரு இந்த சிங்கம் சூர்யா படத்தில் அந்த மொட்டை ராஜேந்திரன் இருப்பார், அவரை கண்காணிக்க சூர்யா ஒரு ஆள் போட்டு வச்சுட்டு இருப்பான். அவன் தலைமறைவாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான். அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எப்பவுமே கன் பாயிண்ட்லேயே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போது ரகுமான் கேட்பார், அவனை வச்சு நான் பண்ண போகிறேன்னொன்னே அவனுக்கு தேவைப்படுவான், அவன் தானே இது பண்ண போகிறான்னொன்னே. அப்போது சூர்யா சொல்லுவார், டேய் இங்கே பார், உனக்கு தேவைப்பட மாட்டான் அப்படின்றக்காக தான் அவனை நான் விட்டு வச்சுருந்தேன், எப்போ அவன் உனக்கு தேவைப்படுவான் அப்படின்னா இனிமேல் அவன் எனக்கு தேவைப்பட மாட்டான்னு சொல்லிவிட்டு டேக் பொசிஷன் சொல்லிவிட்டு கன் பாயிண்டில் அவனை ஷூட் பண்ண சொல்லுவான். உடனே அவனை மொட்டை சுட்டுருவாங்க. அப்போ அவனுடைய சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் ரகுமானெல்லாம் அவனை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அப்போது விஜய் அவர்களை இப்போது கைது பண்ணாமல், அஃபிஷியலாக கைது பண்ணாமல் அன்அஃபிஷியலாக ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு வச்சுருக்காருன்னா, விஜயை வச்சு ஒரு பிஜேபியோ ஒரு அதிமுகவோ அவங்கள அதிகாரப்பூர்வமாக கூட்டணிக்கு சேர்த்துறவோ அந்த கட்சியை அரசியல் நடத்தவோ அவரை பழையபடி ஃப்ரீயாக விட்டுறவே கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு நெருக்கடி கொடுத்து பயமுறுத்தி அவர் எப்போவுமே போலீஸ் பாதுகாப்புலேயே வச்சுருக்காங்க. இப்போ இதனால் என்ன ஆகும்னா, யாருமே அவரை அணுக முடியல, நேரடியாக யாருமே போய் பார்க்கல. அப்படி போனாங்க வந்தாங்க, சும்மா மீடியா வச்சு தனுஷ் போய் பார்த்தாரு, அப்புறம் நெப்போலியன் பார்த்தாரு, அப்புறம் இவர் போய் பார்த்தாரு, அவர் போய் பார்த்தாருன்னு சும்மா ரீல்ஸ் சுற்றுறாங்க. தவிர விஜய் அவர்கள் நேரில் போய் எந்த ஒரு ப்ராப்ளமும் இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 12 நாள் ஆச்சு, யாருமே சந்திக்கல, அதுக்கு அனுமதியும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்ன நடக்குதுன்னா, இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் இருக்காங்கள்ல, இப்போது இங்கே நடக்கக்கூடிய செய்தியெல்லாம் சில பேர் ரிப்போர்ட்டாக உளவுத்துறை கொடுப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இப்போ விஜய் நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா, இப்படி சிக்கலை மாட்டிக்கிட்டாரு, ஸோ அவரை காப்பாற்றணும் அப்படின்றக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஒருத்தர் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுட்டாங்க, அவங்க ஃபோனெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க, வீடியோ காலில் பேசுனதெல்லாம் சும்மா அபத்த கதை விட்றாங்க, அப்படி எந்த ஒரு வீடியோவும் வெளியிடலை. ஸோ இங்கே
சென்ட்ரல் ஃபோர்ஸை உள்ளே அனுப்பி வெடிகுண்டு மிரட்டல் சும்மா அவங்களா ஒன்று க்ரியேட் பண்ணி விஜயை சந்திக்கிறதுக்காக உள்ளே போயிட்டு பார்த்துருவாங்கன்னும் போது அங்கே போனவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னென்னா விஜய் அங்கே இல்லவே இல்லை அந்த வீட்டில். ஸோ விஜயை வந்து இப்படி வரப்போகிறாங்க ஆட்கள்னு உடனே ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துலேருந்து அவரை வந்து மாற்றிட்டு விஜய் அவர்களை வந்து சந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் அந்த வீட்டிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் என்னாச்சுனாக்கா சென்ட்ரல் ஃபோர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ விஜய் கிட்டேருந்து என்ன ஒரு ஃபீட்பேக்கும் அவங்கள வாங்க முடியாது. விஜய் நேர்லேயே இப்போ வந்து சந்தித்தாலும் அது தப்பாக போய்டும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இப்போ அமித்ஷாவே வந்தால் கூட விஜயை பார்க்க முடியாது. அதை வந்து பார்க்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு எதாவது ஆயிடுச்சுனாக்கா நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கோம், நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, அவர் உயிருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து விஜய் வந்து கையில் எடுக்கணும்னு பார்த்தாக்கா விஜய் வந்து கட்சியை கலைச்சிடும் சொல்லி ஏற்கனவே நான் லெட்டர் வந்து போட்டிருக்கேன். அது வந்து அவங்க கொடுத்து தான் நம்ம போட்டது. ஸோ அது திமுக அரசாங்கத்துக்கு அதில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்சியை கலைச்சி அஃபிஷியலாக இன்னொரு கடிதத்தை கொடுத்து எல்லாருக்கும் அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொன்னால் அவர் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிச்சுடுவார். அப்படி ஒரு வேளை விஜய் மறுத்தார்னா விஜய் அவர்கள் வந்து பிஜேபி கையில் போயிடுவார். இதனால் அரசியலில் மறுபடியும் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து திமுகவுடைய அந்த தமிழக அரசாங்கோட கட்டுப்பாட்டில் இருந்து அஃபிஷியலாக ஏதாவது கோர்ட்டு ஆர்டர் தான் வாங்கி விஜயை வந்து அவங்க ரெக்கவர் பண்ணுவாங்க. அப்போ பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு அவர் பக்கம் போயிடுவார் அப்படின்னு என்ன வந்தால் விஜய் இவரோட இருக்க மாட்டார்.